கிளிஃப்டான் கிரேசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கவிதையோட தலைப்பு மதிக்கெட்டான் சோலை. கவிதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? இது எல்லாருக்கும் கொடைக்கானல்னு சொல்லும்போது சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருங்க என்னங்க, குணா குகை. ஆனால் அதே கொடைக்கானலில் பேரிஜம் ஏரிக்கரையில் ஒரு அழகான ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதாங்க இந்த மதிக்கெட்டான் சோலை. அழகுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு மர்மமான காடுன்னு சொல்லலாம். ஏன் இதை மர்மம்னு சொல்கிறேன்னா, இதை சுற்றி அவ்வளோ கற்பனை கழுதைகள் இன்றளவுக்கும் உலா வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. என்ன அந்த மாதிரியான கற்பனை கதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இது ஒரு மனித நடமாட்டமே இல்லாத காடுங்க. அப்போ இதுக்குள்ளே மனுஷங்க போனானா அவங்க யாரும் ஒரு புத்தி பேதலிச்ச மாதிரி தான் வெளியே வருவாங்க. இந்த மாதிரி இதை சுற்றி கற்பனை கதை அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு திரவம் இருக்குது, அதை சுவாசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. அப்புறம் இங்கே காம்பஸ் வேலை செய்யாது, சூரிய ஒளிப்படாது. இந்த மாதிரி இந்த காட்டை சுற்றி நிறைய கதைகள் இருக்குங்க. என்னோட கற்பனை கெட்டின ஒரு கவிதையை நான் இங்கே வெளிப்படுத்தியிருக்கேன். அதை பார்க்கலாங்களா? மலைராணி கொடிக்கானலின் பேரிசம் ஏரிக்கரையில் தன்பனி வெண்புகையில் மறைந்த பசும்பொழிலே, உன்னை கொஞ்சி தவழும் எழில் என் தேகம் தொட்டு தழுவ, தேனில் ஊறிய செங்கனியாய் உள்ளூருதே, பொன் சுவடு படியாத பொய்கையின் செம்புலத்தில் ஆதவன் புலர அவனின் தங்கத்தீயும் முருகுதே, ஆலிமுத்து சுவைக்கும் செங்காந்தல் பூவிதழில் மிளிரும் ஒளி வீச தேய்பிரையும் பௌர்ணமியாகுதே, துள்ளுமான் துயில நிழலான அடர்ந்த வான்நீட்டும் மூங்கில் மரம் 8 திக்கிலும் வனத்தை அடக்கிதே, நாணலாய் வளைந்தாடும் மரக்கிளையில் உதிர்ந்த சருகும் வாடை காற்றுக்கு மயங்கி மிதக்குதே, மலையூற்றில் பொழியும் வெள்ளித்தாரகையின் குத்தாலத்தில் பறவையின் தேடல் தாகம் தணியுதே, உன் வனப்பில் மெய்க்கரையும் மனிதனின் முக்தியறிய ஆதிக்குடி உன்னை கிறுக்குக்காடு என அழைத்தானே, என் கற்பனைக்கு எட்டா தீனி போடும் உன் சோலையின் மர்ம அழகை யாசித்து மதிக்கெட்டுத்தான் போனேனே மதிக்கெட்டான் சோலையே. தேங்க்யூ.